ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் முருகா. இன்றைக்கி என்ன எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருப்பூரூர் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தை பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டுலாம் இல்லைங்க, ஆல்ரெடி 2-3 மொட்டை அடிச்சிருக்கோம். இது ஒரு மொட்டை இங்கே அடிக்கலான்ட்டு வந்திருக்கோங்க. மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது, ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை, மாட்ரேட்டாக தான் இருந்தது. நாங்கள் போனோம், டோக்கன் வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எங்ககிட்டேருந்து டோக்கன் வாங்கிட்டு போயிட்டார். என்னடா இவர் எதுக்கு வாங்கிட்டு போகிறாரு பார்த்தா, அவர் தான் மொட்டை அடிக்கிறவராக இருக்கிறாருங்க. அழகாக குழந்தைய மடி மேலே வச்சுக்கிறியான்னு கேட்டாங்க. நான் இல்லைங்க, அவனே வச்சுக்கும், அழகாக அழமாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், சினுங்க மாட்டான், நான் பார்த்தா போதும் அப்படின்னேன். அதேமாரி சொன்ன மாதிரி அவரை வச்சு அடிச்சிட்டாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எதுவும் சார்ஜஸ்லாம் இல்லைங்க. அந்த ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே அவங்க மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம விருப்பப்பட்டு ஏதாச்சும் கொடுக்கலாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தை அழாமல் சினுங்காமல் சூப்பராக அடிச்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் மொட்டை அடித்து அழமாட்டாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, மொட்டை போட்டிருக்கீங்க, இல்லை கோயில் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை சென்னை சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வந்து போங்க, நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான டெம்பிள் இந்த திருப்பூரூர் முருகருங்க. மொட்டை சூப்பராக போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குளத்தாண்ட தாங்க போகிறோம். குளம் ஃபுல்லாக தண்ணிங்க. இந்த குளத்தோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி வற்றாதுங்க. இந்த லெவல் எப்போவுமே மெயின்டைன் ஆகும். நீங்கள் எப்போ வந்தாலுமே இந்த லெவல் நீங்கள் தண்ணியை பார்க்கலாம். ரொம்ப குளம் பெருசாகவும் இருக்கும், நிறைய ஃபிஷ்ஷும் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அங்கே பொறி விற்பாங்க, அது வாங்கி நீங்கள் போடலாம். நாங்கள் ஒரு வாட்டி வரும்போது அந்த பொறி வாங்கி போட்டு கொஞ்சம் நேரம் ஃபிஷ்ஷை ரசிச்சுட்டு இருப்போங்க. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஆகலான்ட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோங்க. ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் சாமி தரிசனத்துக்கு லைனில் வந்து நிற்கணுங்க. க்ரௌடு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்தா ஒரு மாட்ரேட்டாக தான் இருக்குது. நம்ம அப்புறமா உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஒரு முகூர்த்த நாள்ன்றதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குன்னு வெளியே அரசல் பரசலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு போவோன்ட்டு போயிட்டுருக்கோங்க. முருகரை பார்க்க ஆவலாக எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக மொட்டை அடித்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பிரேக்ஃபாஸ்ட் கூட முடிஞ்சிச்சுங்க. க்யூவில் போய் நிற்கலான்ட்டு க்யூவுக்கு போகிறோங்க. இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் க்யூவில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் க்யூ லைட்டாக மூவ் ஆகிட்டு தாங்க இருக்குது, எங்கேயும் ஸ்டாப் ஆகலை. அது வரைக்கும் ரொம்ப நல்லதாக போச்சு. கரெக்டாக எங்கள் முருகரை பார்த்துட்டு வெளியே வரத்துக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சுங்க. டுடே சண்டேன்றதுனால கொஞ்சம் ரோடெல்லாம் காலியாக தாங்க இருந்தது. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சண்டே விலாகும் ரெடி பண்ணணும். அதனால் சண்டேன்றதுனால நான்வெஜ் எடுக்கணும், நிறைய ஒர்க் இருக்குன்றதுனால சீக்கிரமாக எவ்வளோ முடியுமோ கிளம்பிட்டோங்க. நீங்கள் சென்னையில் இருக்கவங்க திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் சென்னையில் ஃபேமஸான முருகர் கோயில் இருந்தாலும் சொல்லுங்கள். அங்கே போயிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த பயணம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓம் முருகா.